ஆசியாவிலேயே மிக பிரமாண்டமான ராஜகோபுரத்தைக் கொண்டு சுமார் 900 ஆண்டுகள் பழமையோடு தாமிரபரணி ஆற்றங்கரையில் கம்பீரமாக வீற்றிருக்கிறார் ஒரு கணபதி என்று சொன்னால் உங்களால் நம்ப முடிகிறதா? திருநெல்வேலி சந்திப்பு பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் 3.5 கிலோமீட்டர் தொலைவில் இயற்கை எழில் கொஞ்சம் தாமிரபரணி ஆற்றின் கரையில் அமைந்திருப்பதுதான் இந்த வரலாற்று சிறப்புமிக்க மணிமூர்த்தீஸ்வரம் உச்சிஷ்ட கணபதி கோவில். சுமார் 1 ஏக்கர் பரப்பளவில் 3 பிரகாரங்கள் மற்றும் 8 பெரிய மண்டபங்களுடன் கிளாசிக் திராவிட கட்டிடக்கலை பாணியில் இந்த முழு ஆன்மீக வளாகமும் மிக பிரமாண்டமாக கட்டப்பட்டுள்ளது. இந்த ஆலயத்தின் நுழைவாயிலில் வெண்ணெய் முட்டி நிற்கும் 5 நிலைகளைக் கொண்ட ராஜகோபுரம் ஆசியாவிலேயே விநாயகர் பெருமானுக்காக அமைக்கப்பட்ட மிகப்பெரிய கோபுரங்களில் ஒன்றாக போற்றப்படுகிறது. முன்பொரு காலத்தில் இந்த பகுதிக்கு மூர்த்தீஸ்வரம் என்றுதான் பெயர் இருந்தது. ஆனால் இதற்கு பின்னால் ஒரு சுவாரஸ்யமான உள்ளூர் வரலாற்று காரணமும் ஒளிந்திருக்கிறது. அருகிலுள்ள திருநெல்வேலி டவுன் நெல்லையப்பர் கோவிலில் தினசரி பூஜைகளுக்காக பிரமாண்ட மணி ஒலிக்கும்போது அந்த சத்தத்தை கேட்டு இந்த கணபதி கோவில் அர்ச்சகர்களும் தங்கள் வழிபாடுகளை தொடங்குவார்களாம். இப்படி நெல்லையப்பர் கோவில் மணியோசையோடு தொடர்ந்து இணைந்திருந்த காரணத்தால் காலப்போக்கில் இந்த திருத்தலத்தின் பெயர் மணிமூர்த்தீஸ்வரம் என்று மருவி நிலை பெற்றுவிட்டது. இந்த ஆலயத்தின் கருவறையில் வீற்றிருக்கும் மூலவரான உச்சிஷ்ட கணபதி விநாயகரின் 32 வடிவங்களில் 8வது வடிவமாக தனது இடது மடியில் தேவி நீலவாணியை அணைத்தபடி மிக அரிய கோலத்தில் காட்சியளிக்கிறார். இத்தலத்தின் புராண வரலாற்றின்படி ஆயுதங்கள் இல்லாதவராலும் தன் மனைவியுடன் இருப்பவராலும் மட்டுமே தனக்கு அழிவு வர வேண்டும் என்று பிரம்மாவிடம் விசித்திரமான வரம் வாங்கியிருந்தான் வித்யாகரன் என்ற அசுரன். அவரின் கொட்டத்தை அடக்க யாக நெருப்பிலிருந்து உச்சிஷ்ட கணபதியாக விநாயகரும் பிரம்மாவின் மகள் நீலசரஸ்வதியும் தோன்றி திருமணம் செய்து கொண்டு அந்த அசுரனை தன் தெய்வீக ஒளியால் வதம் செய்ததாக நம்பப்படுகிறது. இந்த அதிசய ஆலயத்தின் கட்டிடக்கலை திறமைக்கு சான்றாக ஒவ்வொரு ஆண்டும் தமிழ் புத்தாண்டு தினமான சித்திரை முதல் நாளன்று சூரியனின் கதிர்கள் நேரடியாக இந்த மூலவர் விநாயகர் மீது விழுவது ஒரு மிகப்பெரிய விந்தையாகும். இந்த ஆலயத்தின் கொடிமரத்திற்கு வடக்கு பகுதியில் சொர்ண ஆகர்ஷண பைரவர் தனிச்சன்னதியில் வீற்றிருக்கிறார். அவருக்கு நேர் எதிரே பைரவ தீர்த்தம் என்ற புனித கிணறும் அமையப் பெற்றுள்ளது. இந்த சொர்ண ஆகர்ஷண பைரவரை மனமுருகி வணங்குவதன் மூலம் நம் மனதில் உள்ள பயங்கள் அனைத்தும் நீங்குவதோடு வீட்டில் செல்வ வளம் பெருகும் என்பதும் பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை. இங்கு வரும் பக்தர்கள் தாமிரபரணி ஆற்றின் ரிஷி தீர்த்த கட்டம், பைரவ தீர்த்தம் மற்றும் சூத்ரபாத தீர்த்தம் ஆகிய புனித தீர்த்தங்களில் நீராடி தங்கள் வழிபாடுகளை மேற்கொள்கிறார்கள். மேலும் இந்த தலம் வன்னி மரம் மற்றும் பனை மரம் ஆகியவற்றை ஸ்தல விருட்சங்களாக கொண்டு நெல்லையப்பர், காந்திமதி அம்மன் மற்றும் 16 வகையான விநாயகர் சிலைகளையும் தன்னுள் கொண்டு திகழ்கிறது. தம்பதியினரிடையே ஏற்படும் கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை பலப்படவும், திருமண தடைகள் விலகவும், புத்திர பாக்கியம் கிட்டவும் இந்த கணபதியை தரிசிப்பது மிக விசேஷமானது என்று சொல்லப்படுகிறது. தினமும் காலை 8 மணி முதல் 11:30 மணி வரையிலும், மாலை 6 மணி முதல் இரவு 7:30 மணி வரையிலும் திறந்திருக்கும் இந்த ஆலயத்தில் சங்கடஹர சதுர்த்தி மற்றும் ஆவணி மாத விநாயகர் சதுர்த்தி விழாக்கள் மிக விமர்சையாக கொண்டாடப்படுகின்றன. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். இதே போன்ற மறைக்கப்பட்ட வரலாற்று அதிசயங்களையும் ஆன்மீக ரகசியங்களையும் எளிமையாக தெரிந்து கொள்ள நமது டாய்கோபீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். ஸ்மால் டிப்ஸ், பிக் இம்பாக்ட். ஓம் நம சிவாய.